கட்சியை சேர்ந்தவங்க கவுன்சிலர் வெளிநடப்பு செஞ்சிருக்காங்க. சொத்து வரிய கம்மி பண்றதுலையா இல்ல வரியை ரத்து பண்ற அபகாரத்தை ரத்து பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் ஏற்கனவே தலைவர்களுக்கெல்லாம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ட்ரோன் சர்வே என்பதை முதலமைச்சர் அவர்கள் நிறுத்த சொல்லிவிட்டார்கள். இந்த சொத்து வரி அபராத வரி என்று சொல்வது காரணம் என்னவென்றால், குறிப்பிட்ட காலத்திற்கு முன்பாக செலுத்திவிட்டால் அதுக்கு ஒரு சதவீதம் கூடுதல் குறைத்துக் கொள்கிறோம். சொத்து வரியிலிருந்து குறைத்துக் கொள்கிறோம். குறிப்பிட்ட காலத்திற்குள் பிறகு கட்டினால் அதுக்கு அபராதம் விதித்து வந்தது. இப்போது முதலமைச்சர் அதெல்லாம் நிறுத்த சொல்லிவிட்டார். எந்த இடத்துல நிறுத்த அந்த வரி மட்டும்தான் வசூல் செய்வோம். வேற ஒன்று இப்ப உடனே வரும். உடனே இல்ல, ட்ரோன் சர்வே முதலமைச்சர் நிறுத்த சொல்லிட்டார். அது ஏற்கனவே எடுக்கப்பட்டிருக்கிறது. வரி கூடுதலாக போடப்பட்டதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் போடல. ஏற்கனவே சட்டமன்றத்தில் அறிவித்தது போல 6% வரி தான் அது. அதுவும் அந்த 6% வரி எப்படி என்றால், அதிகமான மழை பெய்து பாதிக்கப்பட்டாலும் வறட்சி ஏற்பட்டாலும் அதை கூட நிறுத்தி வைத்திருக்கிறோம். அதிலே ஒன்று கூடுதல் இல்லை. அந்த 6% மட்டும்தான் உயர்த்தப்பட்டிருக்கிறது. வெள்ளலூர் ஏற்கனவே பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. அதனுடைய சாலைகள் மிகவும் குறிவாக இருக்கிறது. திருச்சியிலிருந்து வருகிற சாலையும் கோவை இணைக்கிற சாலைகளும் சாலைகளை விரிவுபடுத்தினால்தான் அந்த பணியை செய்ய முடியும். அதற்கிடையில இவ்வளவு தூரம் பணம் செலவழிக்கப்பட்டிருக்கிறது. அது வேற ஏதாவது மாற்று ஏற்பாடு செய்ய முடியுமா என்பதை யோசனை செய்திருக்கிறோம். பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை என்ன செய்யலாம் என்று கருதி உடனடியாக செய்வதற்கு ஏற்பாடு. இல்ல, அவர் பொறுப்பு அமைச்சரோடு பேசி அதை எப்படி சாலைகள் விரிவுபடுத்தக்கூடிய பணம் ஒதுக்கப்படும். சாலைகளை விரிவுபடுத்த பணம் ஒதுக்கினால் உடனடியாக பேருந்து நிலையமே கொண்டு வரலாம். அது இல்லாமல் இங்க எல்லாம் கோவையில் இருக்கிற பாராளுமன்ற உறுப்பினர் மற்றவர்கள் சொன்ன இன்னொரு புறநகர் பேருந்து நிலையம் அமைத்து தர வேண்டும் என்று கேட்டிருக்கார். அதுக்கு இடம் தேர்வு செய்யப்பட்டால் அதையும் பார்ப்போம். அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் நல்லா செஞ்சுட்டு இருக்காங்க. எங்க ஒரு குறிப்பிட்ட ஏதாவது சொன்னீங்கன்னா பாக்குறேன் போய். இல்ல அதுதான் இப்போது குறிக்கப்பட்ட சூயஸ் திட்டம் வருகிற 8வது மாதத்துக்கு முடிக்கிறோம்னு அவங்களுக்கு இருக்கு. இந்த ஜனவரியில முடிக்கணும். அவங்களுக்கு கான்ட்ராக்ட் பீரியட் அவங்க ஆனா தாமதப்படுத்திட்டாங்க. காரணம் என்னன்னா, நெடுஞ்சாலைத்துறையில அனுமதி வாங்குறது, தேசிய நெடுஞ்சாலை அனுமதி வாங்குறதுல சாலைகளை தோண்டுவதில் தாமதம் ஏற்பட்டு விட்டது. அதனால ஒரு 4-5 மாதம் கூட போயிருக்கு. ஏற்கனவே எவ்வளவு தூரம் பொறுப்பு அமைச்சர் சொன்னாரு, நீங்க ரோடு போடுறீங்க பின்னாலே தோண்டிட்டு வராங்கன்னு. விரைவா அவங்களை முடிச்சு எல்லா சாலையிலையும் போட்டுருவோம். அதான் 14 உள்ளாட்சி அமைப்புகளை இணைக்கிறதா சொல்லி ஜீவோ போட்டுருக்கோம். அந்த உள்ளாட்சி அமைப்புகள் எல்லாம் கடுமையான எதிர்ப்பு வச்சு கிராம சபை போட்டு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க தான் ஒரு இடத்துல இந்த திட்டம் நிறைவேற்றல, குப்பை கொட்டுறதுக்கு இடம் இல்லை, போதும் இல்லை. மேல விவசாயிகளுமே அற்ற பணிகள் மொத்தமும் கட்டடமான பகுதிகளை தான் மொத்தம் 791 ஊராட்சிகள் கேட்டோம். அதுல 490 பேரூராட்சிகளை அதிகாரிகள் இருந்து ஊராட்சிகளே இதுல நினைச்சிருக்காங்க. அது கூட 110 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. எங்களுக்கு இழைக்கக்கூடாதுன்னா கலெக்டர் ரிப்போர்ட் கொடுத்து அதை பத்தி மறு ஆய்வு செய்வாங்க. அதுல என்ன இருக்கு சார்? அவங்க அதெல்லாம் ஒண்ணு இருக்கு. மாநகராட்சி நீங்க பக்கத்துல எல்லா வசதியும் உள்ள மக்கள் இந்த பக்கம் இருக்கிறாங்க. அந்த இடத்துல எந்த வசதி இல்லாம இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் எல்லா வசதியும் அருகில் இருக்கிற கிடைக்க வேண்டுங்கிறதுக்காக செஞ்சா அப்ஜெக்ஷன் கொடுத்து அதை பத்தி முதலமைச்சர் முடிவெடுக்க போறாங்க. அதுல என்ன புதுசா இந்த ஆண்டு முதலமைச்சர் அவர்கள் இந்த குப்பை இங்க கோவை மாநகராட்சியும் மதுரை மாநகராட்சியும் 2 இடங்களிலும் குப்பைகளிலிருந்து மின்சாரம் தயாரிக்கப்படுகிற ஒரு தொழிற்சாலை தொடங்க இருக்கிறோம். இந்த ஆண்டு சட்டமன்றத்தில் முதலமைச்சருடைய அனுமதியை பெற்று அதுக்கான திட்ட விரிவுகள் தயாரிக்கப்படுகிறது. கோவையில மட்டும் இல்ல, அருகில் இருக்கிற குப்பையெல்லாம் கொண்டு கொட்டுகிற பணி எடுத்து. எனவே இந்த பிரச்சனை விரைவில் முடிக்கப்படும்.